ஆஹா இதோ ஆட்டோல வர்றாரு. இங்கதான் நிறுத்துப்பா. வராரு யாரு வராரு? சட்டத்தலை போட்டுக்கிட்டு தலை வராரு. 3 சக்கரம் ஆட்டோக்குள்ள ஏறி வராரு. வாடா இந்த கோலத்துல பாக்குறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேடா. அண்ணா ஆட்டோ காசு கொடுத்தா போயிடுவேன். நீ என்ன நடந்துக்குது? செலுத்தனமா காசு கேக்குற? சரி நடக்கட்டும். சாரி, முடிஞ்ச பிறகு வாங்கிக்கிறேன். பெரியப்பா உன்னை போல யாரு பெரியப்பா? இந்தா உனக்காக சால்வை எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் மாலை மரியாதைலாம் பண்றீங்க, என்ன விசேஷம்? எங்க பெரியப்பாக்கு கடைசி நாள். கடைசி நாளா? என்னங்க சொல்றீங்க? இருப்பா, அந்த கடைசி நாள் இல்ல, வேலையில ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரிதான் நினைச்சுக்கிட்டுமே. மாமா என்ன பேசுற? கம்னிரு. அவன் எப்பவுமே காமெடியா பேசுவான், அதுக்காக பத்திக்கிற. நீ போய் சேர்ந்துருன்னு சொல்றாரு இவரு, என்ன கம்னிரு சொல்றியா? மச்சான் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, தப்பு இல்ல. என் தகச்சு குடுத்துக்கிறா உனக்கு, இது கூட சொல்லலாம் எப்படியா? அண்ணா ஆட்டோ காசு கொடுத்தா போயிடுவேன். ஆட்டோ காசு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வந்துவான்டா. சார் நான் கோச்சிக்காதீங்கண்ணா, வீட்டுக்கு போனா அதனால தான் கேட்டேன். நீங்க முடிச்சுட்டு வாங்க. கம்முன்னு தொல்லை பண்ண கூடாது. வயவாய மண்டை கொயகாய மண்டை சொட்ட மண்டை தாத்தா. தேங்க்யூ. இனில இருந்து உனக்கு சங்குதா தாத்தா. நான் எப்படி அப்படி தரதால் தெரியல உனக்கு. கெட்டு போன சட்னியா, உன்னோட காலம் முடிஞ்சிச்சுடா. டேய் என்னடா பெரியப்பா மரியாதை இல்லாம பேசுறா? பதவி இருக்கிறவருக்கு எல்லாம், இவங்கிட்ட பதிவும் இல்ல பணமும் இல்ல. நான் பேசி பத்தியாது வீட்டு சேர்த்திருவேன். என்னப்பா என் பிள்ளை பார்த்தா இறக்காம என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க? அவன் என்னம்மா மரியாதை பேசுறான்? நேற்று வரைக்கும் ஒண்ணுக்கு பேஞ்சிரு பையன். அவன் நேத்துல இருந்து வேலை இருந்தீங்க, இன்னைக்கு வேலை இல்ல, அதான் காரணம். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணுமா? வேலை எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? என்னடா என் தங்கச்சி எதிர்த்து பேசுற? தவளை கொட்டா மூக்கா. மச்சான் பாக்கல, மானம் கட்ட கேள்வி கேட்பேன். என்ன மரியாதை பேசுற? தவளை கொட்டா மூக்கா, என்ன என் தங்கச்சி பொண்ணு மரியாதை இல்லாத பேசுற? மச்சான் அவங்க என்ன பேசுறாங்க, நீ என்ன பேசுற? நான் கரெக்டா தான்டா பேசுறேன், ஒழுங்கா மன்னிப்பு கேளுடா. என்கிட்ட சும்மா மன்னிப்பு கேட்டா வேலை ஆகாது, நீ கை கட்டி கேட்கணும். என்ன இந்த ஆளு போயிட்டு இருக்கு? நோ காசை எப்ப தருவ? என்ன பார்த்தா எல்லாருக்கும் கிண்டலா பார்த்தா? ஆட்டோல வந்த காசை குடியானா என்ன கிண்டலா போச்சான்ற? இருங்க, ஆட்டோ காசு தானே தரணும். எவ்வளவு தரணும்? 300, 350, 400 ரூபாய் தரணும். பெரியப்பா இந்த சால்வை கொடு. இந்தாங்க இந்த சால்வை ஒரு 200. மாலையை கொடு. இந்த மாலை ஒரு 150. இந்த பொக்கே எக்ஸ்ட்ரா தான் வர, எடுத்துட்டு போங்க. என்னப்பா இது? இதெல்லாம் குத்தா நான் என்ன பண்றது? நீ என்னத்துக்கு இதெல்லாம் புடிங்க கொடுத்த? பெரியப்பா உன் மான மரியாதை போக கூடாதுன்னு தான் புடிங்க கொடுத்தேன். என்ன இது கூட பண்ண கூடாதா? மரியாதைக்கு தானே இதெல்லாம் போட்டீங்க, அதுக்கு புடிங்க கொடுக்குற. அத கூட உன் பாஸ் இது திட்டு டிரைவரா? கைதா பேமானி, வயிற்றுக்கு சோறு துண்டுறியா இல்ல தவளம் கொட்டா மீன் துண்டுறியா? அறியிருக்காரா உனக்கு? சொட்டா மண்டையா, மூஞ்சா பாரு நல்லா சைனாக்கார மூஞ்சி மாதிரி இருக்கு. கொரோனா பறக்கி விட்டுலாம் வந்தேன்னா சொல்ற வெள்ள விழுவ தட்டுருவேன். என்ன இப்படி பேசுங்கிறான்? நீ தான் சொன்னியே இதுதான் வேணும். சரி இப்ப சொல்லு, இதுதான் வேணுமா இல்ல மான மரியாதை வேணுமா? எனக்கு மான மரியாதை தான், உனக்கு அசிங்கமா திட்டுறான். இந்தா இவருக்கு மான மரியாதை தான் வேணுமா? குடி. டேய் இத வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாதா? காசை கொடுங்கடா. காசு வர்ற வரைக்கும் அந்த ஆளை இட்டுமே அங்க வெளுத்துறான். மச்சான் திரும்ப கோத்து விடாத மச்சான். கோத்துறதுக்கு நான் என்ன பூணு இல்லடா கட்டிங்கிறான். தவளை கொட்டா மூக்கா. யோ உன் மூக்குன்னா தவுளுண்டு இருக்கிற மாதிரி எங்க பெரியப்பா போட்டு திட்டுனீங்க. என் மூக்குக்கு என்னடா குறை இல்ல, நல்லா கொழுப்பு ஏறி இவ்வளவு பெருசா ஆயிக்குது. எங்க அம்மா கிளி வளர்த்துச்சிய, அது மூக்கு நீட்டா இருக்க மாதிரி என் மூக்கு நீட்டி விட்டுச்சு. நீங்களே மாத்தி மாத்தி பேசியிருந்தா எனக்கு அப்ப டைலாக் கொடுப்பீங்க. உனக்கு என்ன ஒரு டைலாக் கொடுக்குறாங்க, எனக்கு அது கூட கொடுக்குறியா? நான் பேசிருக்கும் போது நீ அந்த குறுக்கு வர கோனக்கா மூக்கா. சைலண்ட். பெரியப்பாவோட ரிட்டைர்மெண்ட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நான் மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாதான் உங்க என்ன? பெரியப்பா இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு பெரியப்பா, இன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துரு. அப்பா நாளைல இருந்து வீட்டு வேலை நீதான்ப்பா பாத்துக்கணும். ஏன் நான் பாத்துக்கணும்? நீ தான் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டிய, எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இவ்வளவு நாள் யார் பாத்துனாலும் அவங்க பாத்துக்கிட்டா. இவ்வளவு நாள் நீ காசு கொடுத்துட்டு இருப்ப, இப்பதான் உன்ட காசு வராது. அதுக்காக ஒரே நாள் மரியாதை எல்லாம் போயிடுமா? போவாதா பின்ன? நான் ஒரு நாள் ஆட்டோ ஓட்டலினா என் முன்னாடி வீட்டுல சேர்க்க மாட்டா, கழுவி ஊத்துவா. என்னப்பா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். ரிட்டையர் ஆயிட்டல்ல, இனிமேதான் உனக்கு வேலை அதிகமே. சரி இதை அவனுக்காவது போட்டு பணத்தை தேத்திக்கிறேன். தப்பா தாத்தா காலையில இருந்து கக்கூஸ் காவணும், வீட்டு வாசல்ல பெருனா டீ காப்பி குத்து என்ன எழுப்பணும். என்றாத என்னத்தன்றது பெரியப்பா பண்ணிதான் ஆகணும். அப்பா மார்க்கெட்டுக்குலாம் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துப்பா நீதான். இதுக்கு ஒரு அளவே இல்லையா? இதெல்லாம் நான் செய்யவே இல்லையா? நோகாம துணுன்னு இவ்வளவு நாளியா, இனிமே நீ தான் செஞ்சாகணும். டே மச்சான்
அப்பப்போ எனக்கு கை கால்லாம் வலிக்குண்டா, அதெல்லாம் வேற அமுக்கி விடணும். கை கால் அமுக்கணுமா? என்னடா சொல்ற? டேய், நீ வேலைக்கு போகும்போது நான் உனக்கு அமுக்கி விட்டேன்ல, நீ எனக்கு அமுக்குனா என்ன? இன்னைக்கே எல்லா வேலையும் சொல்லிட்டா எப்படி? கொஞ்சம் மிச்சம் வைங்களேன், நாளைக்கா பாத்துக்கலாம். அப்பா சொல்ல மறந்துட்டேன் பாரு. நாளைக்கு நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போப் போறேன். என் துணிலாம் நீ தான் துவைச்சு போடணும். துணி துவைக்கணுமா? துணி துவைச்சு வச்சுட்டு பாத்திரம்லாம் இருக்கு தொலைக்க வச்சுட்டு சமையல் செஞ்சு வச்சிருப்பா. ஒரே நாள்ல எல்லாமே போச்சு. பெரியப்பா இன்னைக்கு எதையும் போட்டு மனசு குழப்பிக்காத பெரியப்பா, எல்லாம் நாளைக்கு தான். இன்னைக்கு பெரியப்பாக்கு டான்ஸ் போட்டுடலாமா? டேய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா இப்படி பேசுறீங்க? மச்சான் மச்சான் மச்சான், இனிமே தான் மச்சான் உனக்கு ஆப்பு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மாமா, இனி பயமுடுத்தாத, எல்லாமே நாளில இருந்து தான். டேய், நான் வீட்டுல இருக்க மாட்டேன், நான் போறேன்டா. என்ன பெரியப்பா எங்க போற? நான் போய் வாட்ச்மேன் வேலையாவது செய்வேன்டா, வீட்டுக்கு வர மாட்டேன்டா. ஐயோப்பா, போட்ட பிளான் சக்சஸா முடிஞ்சிச்சு. இனி மச்சான் செக்யூரிட்டி வேலைக்காவது போய் நம்மள காப்பாத்துவான். திரும்பி இதே மாதிரி சொல்லுவோம், ஓடிட்டு வேலைக்கு. ஏய், தங்கச்சி மாவுல உனக்கு ரொம்ப யோசனை. நம்ம கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டோம்னா? நல்ல கொள்கை, வாங்க போய் டிவி பார்க்கலாம். இதே மாதிரி வீட்டுக்கு பயந்து யாராவது வேலைக்கு போயிருக்கீங்க சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம்.